श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाकृते. ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதல் அம்சம். அத்தியாயம் 9. துர்வாசருடைய சாபத்தினால் இந்திரன் தோல்வியடைதல், பகவான் தேவர்களிடம் பார்க்கடலை கடையச் சொல்லுதல், ஆழியை கடைதல், திருமகள் தோன்றுதல் முதலானவற்றை இந்த அத்தியாயத்திலே காணலாம். ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 9. கதையின் தொடர்ச்சி. ஸ்ரீ பராசரர் கூறுகின்றார், தேவர்கள் அனைவரும் துதித்தவுடன் சங்கு சக்கரத்தை தரித்திருக்கும் பரமேஸ்வரனாகிய ஸ்ரீமன் நாராயணன் அவர்களுக்காக காட்சி தருகின்றார். அந்த எம்பெருமானுடைய அபூர்வமான ரூபத்தையும் தேஜஸையும் கொண்டு ஒளி வீசக்கூடியவனாகிய அவரை கண்ட பிரம்மன் முதலான தேவர்கள் பெருமதிப்புடன் அவரை நமஸ்கரித்து களிப்புற்று எம்பெருமானேயே இமைக்காவண்ணம் பார்த்தவர்களாக அந்த புண்டரீகாட்சனை துதிக்கின்றார்கள். சுவாமின், உமக்கு மீண்டும் மீண்டும் பிரணாமங்கள். நீயே சிறப்பானவன், பிரம்மனும் நீயே, பினாகம் என்ற வில்லை தரித்த சங்கரனும் நீயே, இந்திரன் அக்னி முதலானவைகளும் நீயே, வசுக்கள், வருணன், சூரியன், யமன் இவர்களும் நீயே. வசுக்கள், மருத்துக்கள், சாத்தியர்கள், விஸ்வேதேவர்கள், தேவகணங்கள் இவை அனைத்தும் நீயே. உனக்கு முன் நிற்கும் இந்த பிரம்மனும் எல்லா தேவகணங்களும், இந்த உலகத்தையெல்லாம் படைக்கும் படைப்பாளி இவை அனைத்தும் நீயே. நீயே கரந்தெங்கும் பரந்துளாய், யஜ்ஞம் நீயே, வசக்காரனும் நீயே, ஓம்காரமும் பிரஜாபதியும் நீயே, அறியப்படுபவனும் அறியப்படுவதும் நீயே, சர்வாத்மாவாக திகழ்கின்ற அனைத்தும் நீயே. இந்த உலகும் உன் உருவமே. ஹே மகாவிஷ்ணுவே, தைத்தியர்களால் தோற்கடிக்கப்பட்டு கவலை உற்றவர்களான நாங்கள் உன்னை தஞ்சமாக பற்றியுள்ளோம். எங்களை ஒளி நிரம்பியவர்களாக ஆக்குவீர்களாக. இறைவா, எதுவரையிலும் ஜீவனானவன் அனைத்து பாவங்களையும் போக்குபவனாகிய தங்களை சரணமாக பற்றவில்லையோ அதுவரையில் அந்த ஜீவனுக்கு ஏழ்மை, உலகியல் இன்பங்களில் ஆசை, போகம் மற்றும் துன்பங்கள் முதலியன தொடர்ந்து கொண்டே இருக்கும். கருணை கடலே, சரணமடைந்த எங்களிடம் தயை கூர்ந்து தங்களது தெய்வீக தேஜஸினால் எங்களுடைய தேஜஸை நிறைவடையச் செய்வீர்களாக. நாங்கள் இழந்த ஒளியை திரும்ப பெறும்படி செய்வீர்களாக. இப்படி நமஸ்கரித்து கைகூப்பிக் கொண்டு நிற்கும் தேவர்களைக் கண்டு அகில உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கும் இறைவனாகிய ஸ்ரீமன் நாராயணன் திருமுகம் மலர்ந்து அருள் செய்து அவர்களிடம் கூறலானார். தேவர்களே, உங்களுடைய வலிமையை மறுபடி பெருக்குகின்றேன். இப்பொழுது நான் சொல்வதை கேட்டு அதன்படி செய்யுங்கள். நீங்கள் அசுரர்களையும் அழைத்துக் கொண்டு திருப்பார்கடலில் அனைத்து மூலிகைகளையும் இட்டு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்னும் நாகத்தை கடையும் கயிறாகவும் கொண்டு தைத்தியர்கள் தானவர்களோடு என்னுடைய உதவியால் அமிர்தம் வேண்டி கடையுங்கள். நீங்கள் சாம உபாயத்தினால் அவர்களையும் உங்கள் வசமாக்கிக் கொண்டு இப்படி கடைதலினால் கிடைக்கும் பயனை நாம் இருவரும் சரிசமமாக பங்கிட்டுக் கொள்வோம் என்று கூறுங்கள். இவ்வாறு திருப்பார்கடலை கடைவதினாலே உண்டாகும் அமுதத்தை பானம் செய்து நீங்கள் மிகுந்த வலிமை உள்ளவர்களாகவும் அமரர்களாகவும் ஆவீர்கள். தேவர்களே, உங்களுக்காக நான் ஒரு யுக்தி செய்ய போகிறேன். அதனால் உங்களது பகைவர்களாகிய தைத்தியர்கள் அமுதம் பெறாமல் திருப்பார்கடலை கடைந்த சிரமத்தை மட்டும் பெறுவார்கள். இப்படி பகவான் அருளி செய்கிறார். பராசர மகரிஷி கூறுகிறார், இவ்வாறு தேவர்களுக்கெல்லாம் தேவனான ஸ்ரீமன் நாராயணன் கூறவே தேவர்கள் அனைவரும் தைத்தியர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு அமுதம் பெறுவதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்டனர். மைத்ரேயரே, தேவர்கள், தைத்தியர்கள், தானவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பலவிதமான மூலிகைகளை எடுத்து வந்து அவற்றை சரத்கால மேகம் போல் மிகவும் மென்மையாக இருக்கக்கூடியதாகிய திருப்பார்கடலிலே இட்டு
மந்திரமலையை மத்தாக நாட்டி வாசுகியை கயிறாக கொண்டு அதிக உற்சாகத்தோடு கடையத் தொடங்கினார்கள். அப்பொழுது எம்பெருமான் தேவர்களை வாசுகியின் வாளை பிடிக்கும்படியும் அசுரர்களை தலைப்பக்கத்தை பிடிக்கும்படியும் நியமித்தார். அவர்களும் அப்படியே செய்ய புஜபல பராக்கிரமத்தோடு கூடிய தானவர்கள் வாசுகியின் விஷ அக்னி ஜுவாலையினால் தேஜஸ் குறைந்து வலிவு குன்றியவர்களாயினர். தேவர்களோ அந்த நாகராஜனின் மூச்சுக்காற்றின் வேகத்தினால் அடித்து தள்ளப்பட்ட மேகங்கள் வர்ஷித்த குளிர்ந்த நீர்த்திவளைகளால் அவர்களது வருத்தம் தீர்ந்து சுகத்தை அடைந்தனர். அதனால் தேவர்களின் சக்தியானது மேன்மேலும் பெருக ஆரம்பித்தது. மகாமுனிவரே, ஸ்ரீமன் நாராயணன் மந்திரமலை கடலில் அமிழ்வது கண்டு தான் பெருத்ததொரு ஆமை வடிவம் ஏற்று அம்மந்திரமலையை தம் முதுகில் தாங்கி நின்றார். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ கூர்மமூர்த்தியே நமஹ. மேலும் வேறொரு திருமேனியை ஏற்று தேவர்கள் பக்கத்திலும் மற்றொரு திருமேனி தாங்கி அசுரர்கள் பக்கத்திலும் நின்று சங்கு சக்கரம் முதலான திவ்ய ஆயுதங்களையும் தரித்துக் கொண்டு வாசுகியின் வாளையும் தலையையும் பிடித்து வலமும் இடமுமாக இழுத்து கடைந்தருளினார். அது மட்டுமன்றி கடையும் வேகத்தில் மந்திரமலையானது மேலெழும்ப மேலும் ஒரு பெருத்த திவ்ய ரூபத்தை தரித்துக் கொண்டு அந்த பர்வதத்தின் மேற்புறத்தை அழுத்தி பிடித்தார். ஆனாலும் தேவர்களோ தைத்தியர்களோ இதை காணவில்லை. இவ்வாறு தேவர்களும் அசுரர்களும் அறிய முடியாத அதிரகசியமான ஒரு ஸ்வரூபத்தினால் நாகராஜனாகிய வாசுகிக்கும் மற்றொரு ஸ்வரூபத்தினால் தேவர்களுக்கும் தேஜஸ், பலம், தைரியம், உற்சாகம் ஆகியவற்றை நன்கு பெருக்கிக் கொண்டு எழுந்தருளினார். இவ்விதமாக சகலவிதத்திலும் திருமகள் கேள்வனான ஸ்ரீ பகவானுடைய உதவியை கொண்டு தேவர்களும் அசுரர்களும் கடைந்த திருப்பார்கடலில் இருந்து முதலில் வேள்விகளில் பயன்படும் ஹவி உணவிற்கு இருப்பிடமான தேவர்களால் பூஜிக்க தகுந்த காமதேனுவானவள் தோன்றினாள். இதை கண்டு தேவர்களும் அசுரர்களும் மிகவும் மகிழ்ந்தனர். காமதேனுவின் பால் அவர்களுடைய மனம் செல்லவே கண்கள் மலர காமதேனுவையே பார்த்து கொண்டு இழுப்பதை நிறுத்திவிட்டனர். பின்பு ஆகாயத்தில் சித்தர்கள் மோகத்தினால் கலக்கமுற்ற மனத்தினராய் இது என்ன அற்புதம் என்று அதிசயிக்கும்படியான மதத்தினால் கண்கள் சுழல அகில உலக மோகினியான வாருணி தேவியானவள் தோன்றுகின்றாள். திரும்பவும் மந்திரமலையினால் கடையப்பட்ட திருப்பார்கடலிலிருந்து அபூர்வமான திவ்ய பரிமளத்தினால் மூவுலகங்களையும் வாசனை மிக்கதாகச் செய்யும் தேவப்பெண்டீர்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியதுமாகிய பாரிஜாத மரம் தோன்றியது. மைத்ரேயரே, அதன் பின் திருப்பார்கடலில் இருந்து உலகங்களையே மயங்கும்படி செய்யும் ரூபம், லாவண்யம் ஆகிய குணங்கள் நிரம்பிய அற்புதமான அப்சர பெண்டீர்கள் தோன்றினார்கள். மேலும் தனது குளிர்ந்த நிலவினால் உலகத்திற்கு ஆனந்தத்தை அளிக்கும் சந்திரன் தோன்றினான். அந்த சந்திரனை சிவபெருமான் எடுத்துக் கொண்டார். திருப்பார்கடலில் தோன்றிய ஹாலாஹலம் என்ற கொடிய விஷத்தை நாகங்கள் எடுத்துக் கொண்டன. இதற்கு பின் வெண்மையான ஆடை உடுத்திக் கொண்டு பூமாலை தரித்து பகவத் அம்சமான தன்வந்திரி பகவான் அமிர்தம் நிறைந்த கமண்டலத்தை கையில் ஏந்திக் கொண்டு அந்த திருப்பார்கடலில் இருந்து தோன்றினார். இவ்வாறு அமுத கலசத்தோடு தோன்றிய அந்த தன்வந்திரி பகவானை கண்டு தேவர்களும் அசுரர்களும் மனம் அமைதி கொள்ள மகிழ்ச்சியினால் பூரித்தார்கள். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரயே அமிர்த கலசகஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஹரிஹி நமஹ. இதி ஸ்ரீ விஷ்ணு புராணே பிரதம அம்சே நவமோऽध्यायः. ஹரிஹி ஓம்.